எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. இது ரெண்டையும் சேர்த்து தான் ஆங்கிலத்தில் இருக்கு. அதாவது யாவரோடும் சமாதானமாய் இருக்கிறது, ஐக்கியம். அடுத்து தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாய் இருக்கிறது. இது ரெண்டும் இல்லைன்னா நாம் தேவனை தரிசிக்க முடியாது, நித்தியத்திலே அவரை கிட்டி சேர முடியாது, அவர் நம்மை ஏற்றுக்கொள்ள மாட்டார். இது ரெண்டிலையும் நமக்கு வேண்டியது தனிப்பட்ட வாழ்க்கைக்கு தாழ்மை, இயேசுவை போல தாழ்மை, அவரிடத்தில் இருந்த விசுவாசம். அவர் பிதாவை எப்படி சார்ந்து வாழ்ந்தாரோ, அவரை அல்லாமல் நான் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொன்னாரோ, அதுபோல நம்முடைய நிர்பந்தத்தை உணர்ந்து நம்மை கான்சியஸா தாழ்த்தி அவரை சார்ந்து கொள்வது. உங்களுக்கு தெரியுமா, தாழ்மையிலே எந்த மேன்மையும் இல்லை. அந்த தாழ்மையினால் வருகிற தேவன் கொடுக்கிற விசுவாசத்திலே தான் நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். நம்முடைய பிரச்சனை, நாம் தாழ்மையை குறித்து தான் அதிகம் வலியுறுத்துகிறோம். ஆனா வேத வார்த்தையில விசுவாசத்தை குறித்து தான் மேன்மை பாராட்டுகிறார் பவுல். இயேசு என்னிடத்திலே நிலைத்திருங்கள் அப்படிங்கிறார். அப்படி நிலைத்திருந்தால் நாம் கனி கொடுப்போம். பி இன் டச் வித் மீ அப்படிங்கிறார். நீங்கள் கொடிகள், நான் செடி, என்னிலே நிலைத்திராத கொடிகள் கனி கொடாது. ஆனா அதே நேரத்தில் கனி கொடுக்கிறவைகளைத்தான் அவர் கழிக்கிறார், ப்ரூனிங். அப்போ நாம தேவனுக்கு நெருங்கி வாழ்ற போது, நித்தியத்துக்குரியவர்களாய் வாழும் பொழுது நமக்கு அநேக கஷ்டங்கள் வரும். உலகத்தாருக்கு வராதது கூட நமக்கு வரும். அப்ப நாம் விசுவாசமா இருக்கணும். பிதா என்னை புரூன் பண்றார். என்னை, தமிழ் வார்த்தை என்ன இருக்கு, களை நறுக்குகிறார். நமக்கு கஷ்டம் வரும். நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் நித்தியத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன், ஆகையினாலதான் எனக்கு கஷ்டம் வருது. இந்த அநித்தியமான இந்த உலகத்துல எனக்கு வர்ற கஷ்டங்கள்ல நான் விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிறதுன்னு சொன்னா சிறு பிள்ளைகளை போல, அதாவது இப்போ நாம சின்ன பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா 3 வயசு 4 வயசு பிள்ளைகளுக்கெல்லாம் பல் விளக்க சொல்லித்தரோம். பெரியவங்க நாம இதோ நான் பண்றேன் பாரு, இப்படி வச்சுக்கிறணும், இப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், அதை பார்த்துக்கிட்டே இருந்து அந்த பிள்ளை பல் துளக்க பழகிடுது, தானா குளிக்க பழகுது, தானா பேண்ட் சட்டை போட பழகிடுது. அப்படி நாம நம்மை பார்த்து சிறுவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள், அவங்க ஒரு இண்டிபெண்டன்ட் ஆகுறாங்க. இயேசு அப்படிதான் பிதாவை பார்த்தார். நான் இந்த உலகத்தில் இருக்கிறேன், இந்த உலக மனிதர்களை போல நான் சிந்திக்க கூடாது, நான் பரத்திலிருந்து வந்திருக்கிறேன், என் அப்பா என்ன யோசிக்கிறார் அப்படி நான் யோசிக்கட்டும் அப்படின்னு யோசித்தார். அப்புறம் அவர் என்ன சொன்னாரோ அதை செய்தார். அதான் சித்தம். சித்தம்ங்கிறது நமக்கு பழைய வார்த்தையா இருக்கு. அவர் சித்தம் அப்படிங்கிறோம். இப்படி என்னோடு சிந்தியுங்கள். எனக்கு விருப்பம் ஒன்று இருக்கு, ஆனா என் விருப்பத்தை நிறைவேற்றவே கூடாது அப்படின்னு கெடுபிடியான கர்த்தர் அல்ல நம்முடைய கர்த்தர். என் விருப்பத்தை
அவர்கிட்ட கொண்டு வைக்கணும். ஆண்டவர் அப்படித்தான் வாழ்ந்தார். அவர் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்த வாழ்க்கை லைஃப் மோட்டோ என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தமாக கடவுது. அப்படின்னா சில சமயம் அவருக்கு வேலை வந்தது, அவருடைய சித்தத்தை செய்தார், பிதாவின் சித்தத்தை செய்தார். சில சமயங்கள்ல வேலை வரல, அதனால தன் சித்தத்தை செய்யல. காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, வாட் ஐ வாண்ட் தப்பில்லை. நாம எல்லாரும் மனிதர்கள், நமக்குன்னு விருப்பம் இருக்கு. ஆனா அந்த விருப்பத்தை அப்பாவினிடத்தில் இயேசு வைத்தார். அவர் கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்த ஜெபம் அவர் வாழ்நாள் முழுவதும் ஜெபித்த ஜெபம். ஒவ்வொரு நாளும் அதைத்தான் அவர் செய்தார். நான் என் சித்தம் செய்ய வரவில்லை, பிதாவின் சித்தம் செய்ய வந்தேன். அப்படி அவர் வாழ்ந்த வாழ்க்கையை அவர் நமக்கு கொடுக்கணும்னு சொன்னா ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை வரிஞ்சு கட்டிக்கிட்டு பல்ல கடிச்சுக்கிட்டு நம்முடைய பலத்தினால் வாழ்ற வாழ்க்கை அல்ல. நாம சார்ந்து கொண்டோம்னா, அதாவது இயேசுவை போல் பிதாவை சார்ந்து கொண்டோம்னா, இயேசுவின் மேல் இருந்த அபிஷேகம் நம்மேலும் வரும். அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். உங்களுக்கு தெரியுமா, நம்முடைய விருப்பத்தை அவர்கிட்ட சொன்னா அவர் அவர் நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுவார் அப்படின்னு தான் இந்த வார்த்தை எழுதியிருக்கு. எப்பயுமே நம்ம மனுஷிகமா சிந்திக்க கூடாது. எப்பயுமே தேவன் எனக்கு விரோதமாவே தான் செயல்படுவார், என் விருப்பத்துக்கு விரோதமாவே தான் செயல்படுவார்னு சிந்திக்க கூடாது. அடுத்து 8ஆம் வசனத்துல, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீசராய் இருப்பீர்கள். அப்படின்னா இயேசு போற இடத்துல எல்லாம் ஆசீர்வதித்து கொண்டே போனார். அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி இருக்க முடியும். நான் அவருக்குன்னு என்னை ஒப்பு கொடுத்துட்டேன்னா, எனக்கு எத்தனையோ விருப்பம் இருக்கு, ஆனா உங்களுடைய விருப்பத்தை எனக்கு சொல்லுங்க, நான் அதை செய்கிறேன் அப்படின்னு சொன்னா அது ரொம்ப கஷ்டமா இருந்தா கூட அதை லெகுவாய் செய்ய முடியும். அதான் கிறிஸ்தவம். இயேசு அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். பிதா 9ஆம் வசனம், பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். உங்களுக்கு தெரியுமா, தேவன் கிறிஸ்து இயேசுவிலே என்னை சம்பூரணமாய் நேசித்திருக்கிறார். அந்த நேசத்தை நான் அறிந்திருந்தால், நான் இயேசு எப்படி பிதாவை அண்டிக் கொண்டாரோ அதே போல நானும் இயேசுவை அண்டிக் கொள்வேன். மண்ணிலிருந்து வேர் உறிஞ்சு அந்த சத்தை உறிந்து அது வளருகிறது. அந்த சத்து, அந்த பிதாவினுடைய வாழ்க்கை இயேசுவின் மூலமாய், அந்த செடியின் மூலமாய் கிளையாகிய என்னிடத்திலே வருகிறது. ஒரு வழியில கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப சுலபமானது, ரொம்ப எளிதானது. எப்படி சத்தை உறிஞ்சு பூ பூக்குது, காயாகுது, கனியாகுது. சரி, ஒன்று தடவை முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா அடுத்து பூவா இருந்தது காய் காய்க்குது, கனியாகுது. நானும் அப்படிதான். நான் போற இடத்துல எல்லாம் நான் செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கணும், அவ்வளவுதான். என்னுடைய எல்லா விருப்பத்தையும் உம்முடைய விருப்பமாய் மாற்றி விடுங்கன்னு சொல்லணும். உம்முடைய விருப்பம் இல்லைன்னா நான் தயார். உங்களுக்கு தெரியுமா,
பொல்லாத தகப்பனாகிய ஆண்டவரே சொல்றார், பொல்லாத தகப்பனாகிய தாயாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நலமானதை செய்ய அறிந்திருக்கும் போது நல்ல பிதா எப்படி நமக்கு தீமையை அனுபவிப்பார்? அப்படியே நம்முடைய பார்வையில நமக்கு கஷ்டம் வந்தாலும் கஷ்டமா பட்டாலும் நாம் மாத்திரம் விசுவாசித்தோமானால், பவுலை போல விசுவாசித்தோமானால் என் கிருபை உனக்கு போதும்னு சொல்லுவார். அது வியாதியா இருக்கலாம், பண நெருக்கமா இருக்கலாம், மனிதர்களால் வருகிற பிரச்சனைகளா இருக்கலாம், அரசாங்கத்தால் என்ன பிரச்சனையாகவும் இருக்கட்டும், என் கிருபை உனக்கு போதும் அப்படிங்கிற ஆண்டவர் இப்பொழுதும் நம் மத்தியிலே இருக்கிறார். நாம செய்ய வேண்டியதெல்லாம் அவரை அண்டிக் கொள்வது, அவரை சார்ந்து கொள்வது. விசுவாசிக்கிறதுன்னு சொன்னா அவரிலே நிலைத்திருக்கிறது, அவரிலே பிழைக்கிறது. அப்படியே யோவான் 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. வசனம். யோவான் 57 ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். நாம உயிரோட இருக்கிறோம், நாம வளருகிறோம். இப்ப பிள்ளைகள் எல்லாம் கிடுகிடுன்னு வளர்ந்துருது. அந்த வளர்ச்சி எதனால? நாம சாப்பிட்ற சாப்பாடுனால. ஆவிக்குரிய வாழ்க்கையும் அப்படிதான். எப்படி பார்க்குறீங்க நீங்க? இந்த வார்த்தையின்படி, இயேசுனுடைய வார்த்தை, ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்புனது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் எனக்குள் இருக்கிற என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட என்னுடைய சீஷர்களாகிய நீங்கள் என்னாலே பிழைப்பான். அவருடைய வாழ்க்கை எனக்கு சொந்தம். இன்னும் உங்களுக்கு சந்தேகம் சொன்னா அப்படியே இன்னும் 2 பேப்பர் திருப்புங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம். சமாரிய ஸ்திரீக்கு அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். சீஷர்கள் சாப்பாடு வாங்க போயிட்டு வர்றாங்க. வந்தா பசியா இருப்பாரே, சாப்பிடுவார்னு பார்த்தா அவர் பாட்டுக்கு நிம்மதியா இருக்கிறார். அதாவது சாப்பிட்டு திருப்தியானவர் போல அவர் தோற்றம் அளிக்கிறார். சாப்பிட்டுட்டு திருப்தியானது போல அந்த ஸ்திரியோடு பேசிக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறார்கள். அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் சாப்பிட்ற சாப்பாடு ஒண்ணு இருக்கு. அது என்ன? 34ஆம் வசனம். நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. இயேசு சீஷர்களுக்கு சொன்ன வார்த்தை. இப்பொழுதும் நம் மத்தியிலே இயேசு நமக்கு ஒரு விசுவாசத்தை கொடுக்க விரும்புகிறார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு போஜனம் தேவை. அந்த போஜனம் என்ன? இயேசுவுக்கு பிதாவின் சித்தம் செய்கிறது அவருக்கு ஒரு நிம்மதியை கொடுத்தது, சந்தோஷத்தை கொடுத்தது, ஒரு சாட்டிஸ்பாக்சனை கொடுத்தது. ஒரே ஒரு ஸ்திரியோடு பேசினார், அவ ஊரையே கூட்டிட்டு வந்துட்டா. அப்படி காத்து கொண்டிருக்கிற வேளையிலே தான் இந்த வார்த்தையை சொல்றார். என்ன இவ்வளவு அவசரமா வந்து சாப்பாடு கொடுக்குறோம், நீங்க சாப்பிடாம என்னமோ ஒரு ஸ்திரியோட பேசிக்கிட்டு இருக்கீங்க, அவ போயிட்டா. உங்களுக்கு சந்தேகப்பட்டாங்க, இவருக்கு வேற யாரும் சாப்பாடு கொடுத்துருப்பாங்களோ? இல்ல, ஆண்டவர் சொல்றார், பிதாவின் சித்தம் செய்தேன். இந்த ஸ்திரிக்கு சுவிசேஷம் சொன்னேன், இதோ இவள் மூலமாய் ஊரே ரட்சிக்கப்பட போகுது. அதுதான் எனக்கு திருப்தியை கொடுக்குது. அருமையான சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை சகோதரிகள், நீங்கள் அனுதின வாழ்க்கையில எத்தனையோ காரியங்களை நித்தமும் அதையே ரெப்படேட்டிவ் முண்டேன் ஒர்க்ஸ், சலித்து போகிற வேலை. காலையில எழும்புனா அடுப்பை பற்ற வைக்க வேண்டியிருக்கு. காலையில எழும்புனா காலை சாப்பாடும் மத்தியான சாப்பாடும் புருஷனுக்கும் பிள்ளைகளுக்கும் செய்ய வேண்டியிருக்கு.
செத்த அசரலாம்னு பார்த்தா யாராவது பெல் அடிச்சு வீட்டுக்குள்ள வந்து ஏதாவது கேட்குறாங்க. கண்ணை அயர முடியல. அக்காடான்னு படுக்க போனோம்னு சொன்னா நாளைக்கு என்ன செய்யணுங்கிற சிந்தனை வந்துடுது. இதுதான் நமக்கு சலிப்பும் சஞ்சலத்தையும் கொடுக்குது. சகோதரிகளே, ஆண்டவர் உங்களையத்தில் இப்ப சொல்லுகிறார். அது நீ எதை செய்தாலும், சமைச்சுக்கிட்டு இருந்தாலும், பேக் பண்ணிக்கிட்டு இருந்தாலும், சேவகம் பண்ணி கொண்டு இருந்தாலும், வீட்டை கிளீன் பண்ணிக்கிட்டு இருந்தாலும், எல்லா சூழ்நிலையிலும் அவருக்குள் பிழையுங்கள், அவருக்குள் அசையுங்கள். அவர் உங்களுக்குள் இருக்கட்டும், நீங்கள் அவருக்குள் இருங்கள். அப்பொழுது அங்க ஒரு நெருங்கிய உறவு இருக்கும். அப்போ நீங்க சாப்பிட்டா எப்படி திருப்தி ஆகுறீங்களோ அதே போல தேவனுக்கென்று ஒன்றை செய்தால், மனுஷருக்குன்னு செய்யக்கூடாது. சகோதரர்கள், நீங்கள் வேலை செய்கிறது மனுஷருக்குன்னு செய்யக்கூடாது. மயக்கம் கொடுக்குற வேலை நான் பார்க்குறேன் என்னுடைய வேலை ஸ்தலத்துல. ரொட்டீன் ஒர்க் தான் அது. சில சக டாக்டர்கள்லாம் இதேவே ஒன்று முதுகுல ஊசி போடுறீங்க, அப்படி இல்லைன்னா கப்புன்னு மூஞ்சிய மாஸ்கை வச்சு அமுக்கிடுறீங்க. அப்புறம் அவன் அப்படியே போறான். இதை எத்தனை வருஷமா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு போர் அடிக்கல கேட்பாங்க. என்னை உற்சாகப்படுத்தினதை தான் இப்போ உங்களுக்கு உற்சாகப்படுத்துகிறேன். நித்தியத்துக்குரிய உணர்வுள்ளவனாய் மோசே பண்ண ஜெபத்தின்படி நாங்கள் செய்கிற அன்றாட கிரியைகளை பெர்மனன்ட் ஆக்குங்க நித்தியத்துக்கு. அப்போ கர்த்தருக்குன்னு செய்தோம்னு சொன்னா, மனுஷருக்குன்னு செய்யாமல் செய்தோம்னு சொன்னா, அது அடுப்புல வேலை செய்கிற அனுதின சமையலா இருக்கலாம், வேலை ஸ்தலத்துல நீங்க செய்கிற அதே வேலையா இருக்கலாம். நீங்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டால், இயேசு பிதாவை சார்ந்து கொண்டது போல நீங்கள் அவரை சார்ந்து கொண்டால், உங்களுக்கு ரொட்டீனா இருக்கிறது சலிப்பை தராது. அரை தூக்கத்துல வருவான் உள்ள பேஷண்ட்டு, அவனுக்கு ஏதோ ஒரு 2 விதமான ஜிஏ அல்லது ரீஜனல் 2 மயக்கம் தான். அதை திருப்பி திருப்பி கொடுத்துட்டு அப்புறம் கண்ணை திறக்க சொன்னா அப்படியே பாதி தூக்கத்துல இருப்பார். அவர் போயிடுவார். வெளியே நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு யூனிஃபார்ம் போட்டு வெளியே வரும்போது எல்லாரும் டாக்டர்கள் வெளியே வருவோம்ல, சர்ஜனை பார்த்து தான் கடவுள் மாதிரி கும்பிடுவாங்க. நான் யாருன்னே அவங்களுக்கு தெரியாது. ஆனா நான் அந்த உயிரை காப்பாத்தினதே நான் தான். நான் மாத்திரம் கொஞ்சம் காஃபி குடிக்க டீ குடிக்க போயிட்டேன்னு சொன்னா அவன் மண்டையை போட்டிருப்பான். ஆனா நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதுனால இப்ப என்ன, இவங்கெல்லாம் தேங்க்ஸ் சொன்னா தானா? உங்களா நீங்க சொல்ற தேங்க்ஸ் எல்லாம் இருந்தா தூசி தட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருப்பேன். நீங்க எல்லாம் தேங்க்ஸ் சொன்னா சொல்லலைன்னா என் ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருந்தார். எனக்கு நித்தியத்திலே பலன் உண்டு. மோசேயின் ஜெபத்தின்படி என்னுடைய அன்றாட வாழ்க்கையிலே நான் செய்த ஒவ்வொன்றும் நித்தியமாய் மாறிவிட்டது. அவனவனுக்குரிய கிரியைக்குரிய பலன் என்னோடு கூட வருகிறது என்று பரலோகத்திலே ஆண்டவர் எனக்காக காத்து கொண்டிருக்கிறார். ஆகையினால எனக்கு சலிப்பு சஞ்சலமே இருக்கக்கூடாது, இருக்காது. இதான் கிறிஸ்தவம். நமக்கு ஒரு போஜனம் இருக்கணும், தேவ சித்தம், அவருடைய விருப்பம், அவருடைய விருப்பத்தின்படி என் வாழ்க்கையை கட்டணும், எதுவா இருந்தாலும் சரி. இப்போ பரிசுத்தம் இல்லாமல், சமாதானம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. சமாதானம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் ரொம்ப ஆழமானது. ஃபெல்லோஷிப், உறவு. முதல்ல ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுக்கு காண்பிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம். இங்கே இயேசு கடைசி நாளுக்கு வந்து விட்டார். சீஷர்களோடு இப்பொழுது அப்பம் விட்டார், கால்களை கழுவினார். அப்போ சொன்ன வார்த்தை யோவான் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார்.
சீமோன் பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் போகிற இடத்துக்கு இப்பொழுது நீ என் பின்னே வரக்கூடாது, பிற்பாடு என் பின்னே வருவாய். 33ஆம் வசனத்துல, பிள்ளைகளே, இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களுடனே இருப்பேன், நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனாலும் நான் போகிற இடத்துக்கு நீங்கள் வரக்கூடாது என்று நான் யூதரோடே சொன்னது போல இப்பொழுது உங்களோடும் சொல்லுகிறேன். உங்களுக்கு தெரியுமா அவர் போற இடம் எது? ஆண்டவர் ஞானமா தான் சொன்னார். அத பரலோகம்னு சொல்லல. அவர் தான் போகிற இடத்தில் யார் இருக்கிறார் என்பதை தான் மேன்மைப்படுத்தினார். I am going to the Father, my Father. அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய நம்பிக்கை நங்கூரம் இயேசுவா இருந்தால் நீங்களும் அப்படிப்பட்ட விசுவாசத்திலே இருக்க முடியும். பேதுருகிட்ட சொல்லும்பொழுது, இப்ப நீ வரமாட்ட, தயார் இல்ல, உன்னைய பூமியில விட்டுட்டு நான் போறேன். எதற்காக போகிறேன்? உனக்கு ஒரு ட்ரைனிங் இருக்கு. நான் உன்னை நேசித்தது போல ஒருவரை ஒருவர் நீங்கள் நேசிக்க பழகணும். அதை பழகிட்டு நீ அப்புறம் என்கிட்ட வருவ. நான் இருக்கிற அப்பாகிட்டே நீயும் என்னுடைய இளைய சகோதரனாய், தம்பியாய், தங்கையாய் வருவாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இப்போ நம்முடைய இந்த மனித உறவு இருக்கு, அது குடும்பமா இருக்கலாம், சபையா இருக்கலாம், வேலை ஸ்தலமா இருக்கலாம், யாவரோடும் சமாதானமாய். அப்படின்னா நேற்று நான் சொன்னது போல, சகோதரர் கூட்டத்தில் சொன்னது போல, நாம நித்தியத்துல அப்படி சமாதானமாய் இருந்தால்தான் அங்கே போக முடியும். சமாதானம்னா இப்ப என்ன, நான் என்ன சண்டையா போட்டுக்கிட்டு இருக்கேன்? சமாதானமா தானே இருக்கேன். இல்ல, வாயை திறக்காமலே நாம சண்டை போட முடியும், தெரியுமா உங்களுக்கு? வாயை திறக்காமலே, அதைத்தான் கோல்டு வார் அப்படிம்பாங்க. செத்து வச்சு பார்த்தா லப்டப்னு சத்தம் கேட்கறது போல பரலோகத்திலிருந்து ஒரு தேவதூதன் இறங்கி என் இருதயத்துல வச்சா பிரபாகர், என்னடா இது சத்தம்? பொண்டாட்டி மேல ஏன் இப்படி உரிமிக்கிட்டு இருக்கிற கரடி மாதிரி அப்படின்னு பேசுவார். நான் மனம் திரும்பணும். சில சமயம் என் மனைவிக்கே தெரியும் நான் கோபமா இருக்கிறேன்னு சொல்லி. எப்படி தெரியாமல் இருக்கும்? என் முகத்தை பார்த்தால் தெரியும், என்னுடைய நடவடிக்கைகளை பார்த்தால் தெரியும். அருமையான சகோதர சகோதரிகளே, நாம உள்ளான மனுஷன்லே எப்படி இருக்கிறோம்? நேர்மையா இருக்கணும். மனுஷரிடத்துல நீங்க நேர்மையா இருக்கீங்களோ இல்லையோ, முதல்ல ஸ்டார்ட் ரைட்லி, பி ஆனஸ்ட் வித் காட். நம்மிடத்துல அந்த நேர்மை இல்லை, மாயமாலம் பண்றோம். அதனாலதான் நமக்குள்ள ஐக்கியம் இல்லை. ஆவியானவர் இப்போ என்கிட்ட பேசுறார், அவர் சத்திய ஆவியானவர். அவர்கிட்ட கொஞ்சம் கூட பொய் இருக்காது. நாட் அ ட்ரேஸ் ஆஃப் ஹிப்பாக்ரசி. அவர் உள்ளதை உள்ளபடி சொல்லுவார். அதனாலதான் ஆவியானவர் கொடுக்கிற சாட்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். என்னுடைய ஆவியிலே ஆவியானவர் என்ன சாட்சி கொடுக்கிறாரோ அதை அப்படியே கீழ்ப்படியணும். இப்ப நான் சொன்ன உதாரணத்தின்படி நான் வாயை திறக்காமல் இருக்கலாம், சாந்த சொரூபியாய் என்னுடைய குடும்பத்திலே எல்லாருக்கும் முன்பாகவும் காண்பிக்கலாம். என் பிள்ளைகள் எல்லாம் அப்பா சாந்த சொரூபியா இருக்கிறார், ஏன்னா யோக பயிற்சி செஞ்சவனாச்சே, உணர்வுகளை எல்லாம் கட்டுப்படுத்தினவனாச்சே. உண்மைதான், பசியை கட்டுப்படுத்தினவன், கரிமீன் சாப்பிடாம, பால் கூட சாப்பிடாம வெஜிடேரியனா இருந்து கோபத்தை, நான் இந்துவா இருக்கும் பொழுதே கோபப்பட்டதில்லை. இந்துவா இருக்கும் பொழுதே நான் சினிமாவுக்கு போனதில்லை. இந்துவா இருக்கும் பொழுதே உலகம் உலகம்னு சொல்றமே நாம, அது எதையுமே. வாலிபனா இருந்தேன், அப்ப கூட எனக்கு எதுவுமே தெரியாது. வாலிபர்களுக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், பி இன்னசென்ட் இன் ஈவில். நீங்க 4 பேருக்கு தெரியுது, எனக்கும் தெரியணும், சே ரொம்ப அசிங்கமா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அநேகம் பேர் நெட்டுக்கு போறீங்க, எத்தனையோ நண்பர்களை பேசுறீங்க, கியூரியாசிட்டில ஏ மச்சி என்னடா அது, என்ன பேசுன அப்படின்னு தோள்ல கை போட்டு குசு குசுன்னு என்னமோ பேசுறீங்க. தயவு செய்து நேர்மையா இருங்கள். நீங்க மறுபடியும் பிறந்தவர்கள்னா உங்களுக்குள்ள அவருடைய வித்து இருந்ததுன்னு சொன்னா
அவருடைய ஆவி உங்களுக்குள் இருந்ததுன்னா, அவருடைய வாழ்க்கை உங்களுக்குள் இருந்ததுன்னு சொன்னா, அந்த வாழ்க்கை தெய்வீக வாழ்க்கை, நித்திய ஜீவன், பிதாவினுடைய வாழ்க்கை, if it is contrary to the life you are living, it will give a faithful witness. பரிசுத்த ஆவியானவர், சத்திய ஆவியானவர் உங்களுடைய நடக்கையை குறித்து, ஏய் நீ யோசிக்கிறது சரியில்லை, உன் இருதயம் இப்ப சுருங்கி போயிருச்சு, அன்பு இல்ல, எச்சரிப்பார். உடனே நான் மனம் திரும்பிடணும், உடனே நான் என்னை சுத்திகரிக்கணும். ஆமாண்டவரே, நான் நரகத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிற மனுஷன், என் மேல் இரக்கமாயிருக்கிறீர், நான் மனம் திரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஆவியானவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சிட்டோம்னா அங்கே உள்ள ஆஃப் ஆயிரும் என் கோபம். அப்புறம் அப்படியே முகமும் மலர்ந்துடும். அப்புறம் நான் எல்லாரோடும் சமாதானமாய் இருப்பேன். அதான் சமாதானம். அதை விட்டுட்டு என்ன இப்படி உருன்னு இருக்கிறீங்க, என்கிட்ட ஏன் பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டா, இப்ப என்ன கத்தி எடுத்தா குத்த சொல்ற? நம்முடைய ஆவி சரியில்லைன்னா நீங்க என்ன பேசினாலும் தப்பாதாங்க இருக்கும். என்னுடைய ஆவி சரியா இருக்கணும். அதை ஆவியானவர் எனக்கு சுட்டி காண்பிப்பார். இப்போ 13ஆம் அதிகாரத்துல யூதர்களுக்கு சொன்னது போலேயே நானும் உனக்கு சொல்லுகிறேன், என்னை விசுவாசியாதவர்களுக்கு சொன்னது போலேயே என் அருமையான சீசனே நானும் உனக்கு சொல்லுகிறேன். பேதுருகிட்ட, நான் போற இடத்துக்கு நீ வரணும்னா நீ அன்பிலே பூரணம் அடையணும். உங்களுக்கு தெரியுமா, அன்பிலே பூரணம் அடையணும்னா அது தெய்வீக அன்பு, காட்ஸ் லவ். அதுக்கு எதிர்ப்பதம் என்ன? தேவ அன்புக்கு எதிர்ப்பதம் என்ன? கேள்வி கேட்டா நீங்க சிந்திப்பீங்க, உங்களுக்கு போர் அடிக்காது, தூக்கம் வராது. மனுஷீக அன்பு, சரி 50 மார்க் கொடுக்கலாம். ஏன்னா சின்ன பிள்ளைகளை போல தெய்வீக அன்பு, மனுஷீக அன்புன்ட்டு சொல்லிட்டீங்க. கொஞ்சம் என்னோட ஆவியில நிறைஞ்சு சிந்திங்க. என்னால என் மனைவியை ஏன் நேசிக்க முடியல? என் இருதயம் சுருங்கி போயிருது, என் முகமும் சுருங்குது. ஏன்? என்னையே நேசிக்கிறேன் நான். சுயநலம். எனக்கு ஏன் கோபம் வருது? எந்த மனுஷரிடத்திலும் நான் எவ்வளவு நல்லவன், நான் எவ்வளவு மேன்மையானவன், எவ்வளவு கனத்துக்குரியவன், எங்கிட்ட இப்படி பேசலாமா இவா? என்னையே இப்படி நடத்தலாமா? நான் அச்சோடி, தலைமை அதிகாரி, என்னிடத்திலே இந்த மனுஷன் பேசலாமா இப்படி? அப்போ என்னை நான் நேசிக்கிற மனுஷன் தேவனை நேசிக்க முடியாது. ஆமேன். என்ன சத்தம் வரமாட்டேங்குது? நீங்க உங்களையே நேசித்தீங்கன்னு சொன்னா தேவனை நேசிக்க முடியாது. யாரிடத்திலும் என்னால இணக்கமா இருக்க முடியல, ஐக்கியம் கொள்ள முடியலன்னு சொன்னா ஏதோ ஒரு விதத்திலே நான் எனக்கானதை தேடுகிறேன்னு அர்த்தம். ஐ ஆம் a selfish man. உங்களுக்கு தெரியுமா, இயேசுனுடைய வாழ்க்கையை ஒரே வரியில சொல்லணும் அப்படின்னா, வாழ்நாள் முழுவதும் தன்னைத்தான் தாழ்த்தினார். அதை போதுமான அளவு இந்த சபையில நாம வலியுறுத்தி இருக்கிறோம். ஆனால் வாழ்நாள் முழுவதும் தன்னை தான் வெறுத்ததோடு அல்லாமல், சிலுவை சுமந்ததோடு அல்லாமல், தன் ஜீவனை அவர் இழந்தார். கடைசியில் அவர் சிலுவையிலே அறையப்படும் பொழுது கைகளை விரித்தார் அப்படின்னு சொன்னா, நாம ஒவ்வொரு நாளும் நம்முடைய கைகளை விரிக்கணும். சிலுவை தியானம்னா அதான். என் புருஷனா இருக்கலாம், என் கஷ்டம் தெரியாமல் நாள் முழுவதும் நான் பட்ட கஷ்டத்தை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிறாம வேலைக்கு மேல வேலை வைக்கலாம். இப்பதான் அக்கடான்னு படுத்தோம்னு சொன்னா, என்னுடைய தூரத்து சொந்தம் ஒருத்தர் நாளைக்கு இங்க வர்றார், இங்கதான் தங்க போறார் அப்படிங்கிறாரு. கொஞ்சம் புரிஞ்சுக்கங்களேன். என்னால இந்த பிள்ளைகளை பார்த்து கஷ்டமா இருக்கு. தூரத்து சொந்தம் தானே, ஒரு ரூம் போட்டு தங்க வைங்க, காசு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு மனைவி சொன்னா அது நமக்கு விளங்கல. என் வீட்டுல இருந்து வந்தா உனக்கு அப்படித்தான், உங்க அம்மா அப்பா வந்தா
பல்ல இழிச்சுக்கிட்டு போய் நிப்ப முத வரிசையில வரவேற்கிறது. இது என்ன? சுயநலம். ஒருவரை ஒருவர். என்னோடு நீதிமொழிகளுக்கு திருப்புங்க. அதாவது நம்மிடத்துல இணக்கம் ஐக்கியம் வராததற்கு காரணம் நம்மிடத்துல இருக்கிற மாயமாலம் ஒண்ணு. அடுத்து நாம் விரல் நீட்டுகிறவர்கள். we find fault with the other one. புருஷன் மனைவியின் இடத்திலேயோ மனைவி புருஷன் இடத்திலேயோ சகோதரர்கள் ஒருவரோட ஒருவரோவோ நாம் விரல் நீட்டுகிறோம். நீதிமொழிகள் 27. உங்களுக்கு தெரியுமா சகோதர ஐக்கியம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு? வீட்டுல புருஷன் மனைவி எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு? எந்த மனித உறவுமே இந்த ஞானி சொல்றது போல 27:17 இரும்பை இரும்பு கருக்கிடும், அப்படியே மனுஷன் தன் சிநேகிதனுடைய முகத்தை கருக்கிடுகிறான். கருக்கிடுகிறான்ங்கிறது பழைய தமிழா இருக்கு. உங்களுக்கு எத்தனை பேருக்கு விளங்குதோ தெரியல. ஆங்கிலத்துல ஷார்பன் அப்படின்னு எழுதியிருக்கு. பதப்படுத்துறது. கசாப் கடையில பார்த்துருக்கீங்களா? 2 கத்தியை வச்சு சர் 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 சர்ன்னு தேய்ப்பார். அப்படின்னா ரெண்டுமே பதமாயிரும். ஒன்னை வெட்டிட்டு அது பதம் போயிடுச்சுன்னா இன்னொரு கத்தி எடுப்பார். மனித உறவும் அப்படிதான். எனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை துணை என்னைய இயேசு பேதுருவை பார்த்து சொன்னது போல, உனக்கு ட்ரைனிங். நான் போற இடத்துக்கு அன்பில்லாமல் வர முடியாது. அன்பிலே குற்றம் இல்லாமல் நீ வளரும்படிக்கு உனக்கு ஒரு ட்ரைனிங் பீரியட். ஆகையினால உனக்கு வாழ்க்கை துணையை கொடுத்தேன். என்னை பதப்படுத்துகிற என் கணவர் அப்படின்னு கணவரை பாருங்கள். என்னை பதப்படுத்துகிற என் மனைவி அப்படின்னு பாருங்க. அப்போ ரைட் ஆட்டிடியூட் வந்துடும். அப்போ உங்களுக்குள்ள ஒரு இணக்கம் வந்துடும். அது மாத்திரம் இல்ல, அடுத்து பாருங்க 19ஆம் வசனம். தண்ணீரில் முகத்துக்கு முகம் ஒத்திருக்குமா போல மனுஷரில் இருதயத்துக்கு இருதயம் ஒத்திருக்கும். ஒரு கிணத்து தண்ணி இருக்கு, கிணறு இருக்கு. அந்த கிணத்துல போய் இப்படி பாக்குறீங்க, பார்த்தா உங்கள் முகம் தெரியும். அதுபோல நீங்கள் மனுஷரில் இருதயத்துக்கு இருதயம் ஒத்திருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நான் யாரையோ ஒருவரை விரல் நீட்டுகிறேன், இவர் பெருமையா இருக்கிறார். இதோ என் மனைவி சுயநலமாய் நடக்கிறாள், இதோ இவர் பொருளாசைக்காரர் அப்படின்னு நான் ஒவ்வொரு முறையும் பிறரை நியாயம் தீர்க்கும் பொழுது, ஒரு கணிப்பு கணிக்கும் பொழுது நான் என்ன செய்கிறேன்னா, நான் அப்படியே இருக்கிறேன் என்று நாம் ஞானமாய் கற்றுக்கொள்ளணும். இந்த ஞானிகிட்ட இருந்து தண்ணீரிலே முகத்தை பார்ப்பது போல. இப்போ என் சகோதரனை நான் நியாயம் தீர்த்தால் அதையே நான் செய்கிறேன் 2 2 4ங்கிற மாதிரி எந்த சந்தேகமே இல்லாம உங்களுக்கு விளங்கி இருக்கா? வார்த்தைக்கு வாங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 1 அதிகாரத்துல ஒரு பாவ பட்டியலையே சொல்லிவிட்டார் பவுல். ஆனால் இப்ப சபையில உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கு பேசுகிறார் 2ஆம் அதிகாரத்துல. ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, உலகம் இப்படி இருக்கு, உலகம் இப்படி கெட்டு கிடக்கு அப்படின்னு சொல்லி உலகத்தாருடைய பாவத்தை பார்த்த மனிதனே, சபையில் உட்கார்ந்து இருக்கிற என் அருமை சகோதரனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னை தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். பளிச்சுன்னு எனக்கு விளங்குது. உங்களுக்கு விளங்குதா? எப்ப எல்லாம் நான் பிறரை கணிக்கிறேனோ, நியாயம் தீர்க்கிறேனோ, அவர் அப்படித்தான். என் பொண்டாட்டி தானே, அவ அப்படித்தான்,
நான் தான் பாக்குறேன், 40 வருஷமா பாக்குறேன். இன்னைக்கு நேத்தா அவ அப்படித்தான். எப்ப எல்லாம் பிறரை நாம சரியா கணிச்சிட்டோமோ அப்ப எல்லாம் அப்படியே நான் இருக்கிறேன் பவுல் சொல்றார். அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் சபையில உட்கார்ந்துருக்கலாம், ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பெற்று அப்பம் விற்கிறவர்களா இருக்கலாம், உலகத்திலிருந்து பிரிந்தவர்களா இருக்கலாம். ஆனால் நாம் பிறரை விரல் நீட்டும் பொழுது, பிறரை நியாயம் தீர்க்கும் பொழுது நாம் நம்மையே நியாயம் தீர்த்து கொள்ளுகிறோம். ரொம்ப சீரியஸான வேர்டு. அடுத்து பாருங்க, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்தும் அவைகளையே செய்கிறவனே, நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ? நான் ரட்சிக்கப்பட்டேன் நினைக்கிறாயோ? பரலோகத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கிறாயோ? நல்ல சபையில உட்கார்ந்து இருக்கிறேன் என்று நினைக்கிறாயோ? நான் ஆவிக்குரிய சபையிலே ஆவிக்குரியவனாய் இருக்கிறேன் என்று நெஞ்சை நிமிர்த்துகிறாயோ? நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல இடமில்லை. 4, தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறதென்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? ஏ அப்பா, தேவன் என் மேல் எவ்வளவு இரக்கமாய் இருக்கிறார். நான் பொருளாசைக்காரன், நான் பெருமைக்காரன், நான் சுயநலக்காரன். ஒருவேளை பிறரை பார்த்தால் ரைட் ரியாக்ஷன் எப்படி இருக்கணும்? சமீபத்தில் இஎன் ராப்சன் எனக்கு ஒரு மெயில் போட்டிருந்தார். அதுல அவர் அப்படிதான் சொன்னார், சோ எஸ் ரெச்சட் சின்னர் லைக் எனிஒன் எல்ஸ் அப்படின்னு. அப்படின்னா ஒரு சரியான ஆவிக்குரிய மனுஷன் எப்படி நினைக்கணும் அப்படின்னு சொன்னா, நரகாக்கினைக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற உலகத்தானை போலவே தான் நானும் இருக்கிறேன், ஆனால் நான் இரக்கம் பெற்ற மனுஷன். அல்லேலூயா. நான் இரக்கம் பெற காத்திருக்கிறேன். இயேசு வருவார். முதல் முறை வந்த பொழுது பாவத்துக்காக வந்தார். மீண்டும் அவர் 2ஆம் முறை வரப்போகிறார். எதற்காக வருகிறார்? என்ன இவ்வளவு யோசிக்கிறீங்க? எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 27-28. எபிரேயர் 9:27-28. அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்து அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். முதலாவது வந்த பொழுது என்னுடைய பாவத்துக்காக வந்தார். வந்து அவர் சிலுவையிலே மரித்த பொழுது எல்லாம் முடிந்ததுன்னு சொன்னாரு. எது எல்லாம் முடிந்தது? பாவத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தாயிற்று. மாம்சத்தில் உள்ள பெருமை, சுயநலத்திற்கு சாவுமணி அடித்தாகிவிட்டது. இனி எந்த மனுஷனும் தன்னுடைய அக்கிரமத்தினால், பெருமையினால், சுயநலத்தினால் பாதிக்கப்பட தேவையில்லை. எல்லாம் முடிந்தது. பிதாவே, நீர் அனுப்பின சித்தத்தை செய்து முடித்தேன்னு கைகளை விரித்தார். எல்லாம் முடிந்ததுன்னு சொன்னார். இனிமேல் இந்த உலகத்துல வாழ்கிற எந்த மனுஷனும் தன்னுடைய சுயநலத்துக்கோ பெருமைக்கோ சாக்கு போக்கு சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. அருமையான சகோதரனே, சகோதரியே, ரட்சிக்கப்பட்டேன், நல்ல சபையிலே உட்கார்ந்து இருக்கிறேன் என்று நினைக்கிற சகோதரனே, சகோதரியே, அவர் மீண்டும் வருவார். எதற்காக வருவார்? உங்கள் பாவங்களை மன்னிக்கிறதற்கு அவர் வரமாட்டார். இரக்கம்னா என்ன நினைச்சுக்கிறாங்க அநேகம் பேர் இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்துல? இப்பதான் இரக்கமா இருக்கிறாருங்கிறீங்கல்ல, அப்பயும் இரக்கமா இருந்து இங்க என்ன எழுதியிருக்கு? 2:4 மாதிரி தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி
இது எந்த ரட்சிப்பு? பாவத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சாச்சு சகோதரனே சகோதரியே. முதல் முறை வந்த பொழுது he finished. இனிமேல் அவர் வரும் பொழுது அவருக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு, அவருக்காக காத்து கொண்டிருக்கிறவர்கள் யார்? அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னை சுத்திகரித்து கொண்டவர்களுக்கு, கிறிஸ்தவ வாழ்க்கையை சீரியஸா எடுத்துக்கிட்டு பிறரோடு ஒப்பிட்டு பார்க்காம, நம்மை நாமே திருப்திப்படுத்தி கொள்ளாமல், இயேசுவையே பார்த்து என்னை சுத்திகரித்து கொண்டு, ஓ இயேசுவை போல நான் இன்னும் தாழ்மையா இல்லை, இயேசுவை போல் நான் இன்னும் அன்பினால் இல்லை, நான் பகைக்கிற மனுஷனா இருக்கிறேன், எனக்கானதை தேடுகிறேன் அப்படின்னு சொல்லி தன்னை கண்டு கண்டு சுத்திகரித்து அவருக்காக பாவங்களற தம்மை கழுவி கொண்டவர்களை ரட்சிக்கிறதற்கு வருகிறார். அந்த ரட்சிப்பு என்ன தெரியுமா? இந்த பூமியிலிருந்து நம்மை மேலே உயர்த்தி பூமியிலிருந்து உயரத்திற்கு ஏற்றுகிற ரட்சிப்பு. வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 1,44,000 பேர். அவர்கள் யாருங்கிற ஆராய்ச்சி எல்லாம் எனக்கு தேவையில்லை. நான் அப்படியெல்லாம் ஆராயிறதே கிடையாது. அது யூதர்களா, அது புறஜாதியாரா, எத்தனையோ பைபிள் டீச்சர்ஸ் எவ்வளவோ கமெண்ட்ரி பேசுறாங்க. ஆனா நான் ஆவிக்குரியவன். இந்த வெளிப்படுத்தின விசேஷம், இந்த நிருபம் யோவான் அப்போஸ்தலனுக்கு வெளிப்படுத்தப்பட்டது நான் கேட்டு கீழ்ப்படுகிறதற்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமேன். எப்படி கீழ்ப்படிவோம்னு பார்ப்போம். 1,44,000 பேர் நிற்க கண்டேன். அவர்கள் யாரோட நிற்கிறாங்க? ஆட்டுக்குட்டியானவரோடு. இதோ சீயோன் மலையில் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடே கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த. அப்படின்னா நாமம் அப்படின்னு சொன்னா, இப்ப இந்துக்கள் பட்டை அடிச்சு ஒரு நாமம் போட்டிருப்பாங்க, அல்லது செந்திருக்க பொட்டு வச்சிருப்பாங்க. அதுபோல என் நெத்தியில ஒன்று அட்ரஸ் இருக்கும். அது என்ன அப்படின்னா, பிதாவின் சாயல், காட்ஸ் நேச்சர். பொல்லாத தகப்பனா இருந்த நான் இப்ப நல்ல தகப்பன் ஆயிட்டேன். சுயநலமும் பெருமையுமாய் இருந்த மனுஷன் இப்பொழுது இயேசுவை போல் கைகளை விரித்தவனாய், பிறருக்காக வாழ்ந்தவனாய், தேவ சித்தம் செய்தவனாய் அங்கே நிற்கிறேன்னு அர்த்தம். அப்புறம் 4ஆம் வசனத்துல, ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே. நிறைய நமக்கு தெரியும், நமக்கு அறிவு தான் பெருத்து இருக்கு. நாம தான் நம்மளை சுத்தி இருக்கிற எல்லா சபையும் கெட்டுப்போன சபை, நம்ம சபை தான் சரியான சபைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதை பற்றி நான் பேச விரும்பல. கற்புள்ளவர்கள் இவர்களே, ஃபெய்த்ஃபுல். ஒரு நிச்சயிக்கப்பட்டிருக்கிற ஒரு ஸ்திரீ, புருஷன் தூர தேசத்துல இருக்கலாம், மிலிட்ரி சர்வீஸ்ல இருக்கலாம், வடநாட்டுல இருக்கலாம். அடுத்த மாசம் கல்யாணம்னு சொன்னா அவள் தன் கற்பை எப்படி பாதுகாத்துக் கொள்வாளோ அதுபோல நான் இயேசுவோடு மனம் முடிக்க போகிறேன். இப்ப என்கேஜ்மெண்ட் பீரியட்ல இருக்கிறேன், இனிமேதான் கல்யாணம். ஆனால் நான் என் கற்பை காத்துக்கொள்ளணும். என் ஆவி, ஆத்துமா, சரீரம் குற்றமற்றதா இருக்கணும். ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. எந்த சபையிலையும் நீ உட்கார்ந்துரு சகோதரனே சகோதரியே. உன்னுடைய அட்ரஸ் எப்படி இருக்கணும் தெரியுமா? ஆட்டுக்குட்டியானவர் எங்கு போனாலும் இவர் போனவர். அதைத்தான் நான் வாஞ்சிக்கிறேன். தேவனே சாட்சி, ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நான் இப்படி ஜெபிக்காமல் இல்லை. ஆண்டவரே, தாயின் கருவிலே என்னை சிருஷ்டித்த நோக்கத்தை நிறைவேற்றுங்க. ஆண்டவரே, என்னை ரட்சித்து சபையில வச்சிருக்கீங்களே, அந்த நோக்கத்தை நிறைவேற்றுங்க. நான் சாகங்குள்ள உம்மை போல் மாற்றிருங்க. அவர் எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் நானும் கொண்டு போகப்படணும். சில சமயம் நான் கஷ்டப்படும் பொழுது, என்னை சுற்றி யாருமே என்னை புரிந்து கொள்ளாமல் என்னை குற்றப்படுத்தும் பொழுது சோர்ந்து போய் ஆண்டவர்கிட்ட போனேன்னு சொன்னா, நீ தானே ஜெபம் பண்ண இன்னைக்கு காலையில, நான் போற இடத்துக்கெல்லாம் நீங்க கூட்டிட்டு போங்கன்னு. நான் உன்னைய மாதிரி தான் எல்லாரும் கைவிடப்பட்டேன்.
அப்படித்தான். there is no comfort in the home, there is no comfort in the brotherhood. உலகத்துல போனா அதை விட ரெட்டிப்பா, ஆண்டவரே நான் தனியா இருக்கிறது போல உணர்றேன். எப்படி பேதுருக்கு சொன்னாரோ, நீ அன்பில பூரணப்படணும், அன்பிலே குற்றம் இல்லாதவனா இருக்கணும். இப்போ உன்னை சுத்தி இருக்கிற மனிதர்கள், நான் அந்த ராத்திரியிலே யூதாசுக்கு அப்பம் பிட்டத்தை எடுத்து கொடுத்து அவனுடைய கால்களை கழுவுனது போல உன்னை விரோதிக்கிற மனுஷர்களையும் சிநேகித்து நீ நேசிக்க பழகு. அதுக்குத்தான் நான் உன்னை வச்சிருக்கிறேன் பூமியில. ஆட்டுக்குட்டியானவர் எங்கு போனாலும் பின் சென்றவர்கள். 5ஆம் வசனத்துல, இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை. ஹலோ, வெளித்துக்கொள் சகோதரனே சகோதரியே, உள்ளும் புறமும் வெளியா இருக்கணும். அப்படின்னா வெளியே என் வாயில வார்த்தை இருந்துச்சுன்னு சொன்னா அதே தான் உள்ளேயும் இருக்கணும்னு அர்த்தம். இருதயத்தின் நிறைவினாலதான் வார்த்தை பேசணும். இயேசு அப்படிதான் இருந்தார். என் வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அது என் உள்ளத்திலிருந்து ஆவியிலிருந்து வருது. அது இயேசு தான் வாழ்ந்த வாழ்க்கை, பிதாவின் வாழ்க்கை. என் வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. நம்முடையதும் அப்படித்தான் இருக்கணும். பிரசங்க மேடையில் நின்று பிரசங்கிக்கிறதை நான் இப்ப பேசல. உங்கள் உறவுகளிலே, உங்கள் புருஷன் மனைவி உறவுகளிலே, பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளிடத்திலே, சபையிலே, சகோதர ஐக்கியத்திலே நீங்க உள்ளத்திலிருந்து கபடில்லாமல் உங்கள் உணர்வுகளை சொல்றீங்களா? சில சமயம் தாறுமாறாய் நடந்த சகோதரர்கள் வந்து சபை முடிஞ்சோடனே என்கிட்ட வந்து கை கொடுப்பாங்க. என்ன பிரதர், என் மேல கோபமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அவரை நான் நல்லா நிமிர்ந்து கண்ணை பார்த்து, ஆமா பிரதர் அப்படின்னு கை கொடுத்துட்டு போவாங்க. நான் ஏன் மாயமாலம் பண்ணணும்? உன்னுடைய நடக்கை நிமித்தம் நான் கோபமா இருக்கிறேன். அதான் நேர்மை. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை பிரதர் அப்படின்னு வாய் ஊராம் பல்லு, ஆனா இருதயத்துல இவனோட எல்லாம் வாழ வேண்டி இருக்கு பாரு, எப்ப தொலைஞ்சு போவானோ. அப்படிப்பட்டவர்கள் நித்தியத்தில இருக்க முடியாது. சாமுவேல் பிரதர் சொன்ன மாதிரி there must be a transparency in our life. நமக்கு மற்றவர்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும். இந்த சகோதரன் நேர்மையானவன், கபடில்லாதவன், உண்மையை பேசுவான். ஏன் பிரதர் என் மேல வருத்தமா இருக்கீங்களா? வருத்தமா தான் இருக்கிறேன். என்னைய சந்தோஷப்படுத்த வழிபார் சகோதரனே, சந்தோஷப்படுத்த வழிபார். உங்களை நடத்துகிறவர்கள் துக்கமாய் செய்யாமல் சந்தோஷமாய் செய்யும்படிக்கு உன்னுடைய ஆத்மாவுக்கு உத்தரவாதம் உடையவன் நான் வருத்தமா இருக்கிறேன், கோபமா இருக்கிறேன். கோபம் கலந்த வருத்தம் என்னிடத்தில் இருக்கிறது. இன்னும் நான் பேசிக்கொண்டே போகலாம். இயேசு உன்னுடைய கோபம் கலந்த வருத்தத்தை எல்லாம் வேதத்திலே நான் உங்களுக்கு காண்பிக்கலாம்.